பிரைஸ் தி லார்ட். ஒரு வீட்டுல ஒரு அழகான நாய்க்குட்டியை வளர்த்துட்டு வந்தாங்களாம். அந்த நாய்க்குட்டி ஒரு நாள் உங்க வீட்டு வாசல்ல வந்த குடுகுடுப்பைக்காரனை பார்த்து குலைச்சிட்டு ஓடி போச்சுங்க. அந்த குடுகுடுப்பைக்காரன் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இந்த நாய் ரொம்ப அமைதியா படுத்துக்கிச்சான், சாப்பிடவே இல்லையாம். அப்போ உடனே அந்த வீட்டோட ஓனர் அம்மா என்ன பண்ணாங்களாம், என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லையே, நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டு நாயை யார் என்ன பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு தண்ணியை செபிச்சு அந்த நாய் மேல தெளிச்சிட்டு போனாங்களாம். அந்த நாய் அதுக்கப்புறமா எந்திரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுதான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கிட்ட எந்த குடுகுடுப்பைக்காரன் வந்தாலும் பயம் இல்லாம நம்ம வாயை கட்டி போட்டுருவாங்கன்ற அந்த திகில் இல்லாம இந்த நாய் போயிட்டு வருக குடுகுடுப்பைக்கார எல்லாரையுமே கடிக்க ஆரம்பிச்சிருச்சான். பிரியமானவர்களே, நான் இந்த நாய்க்குட்டி கடித்ததை குறித்து சொல்ல வரவில்லை. அதற்கு மாறாக நீங்கள் விசுவாசியுங்கள். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணுங்க. இந்த உலகத்துல இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பெரியவர். அவர் எல்லாவற்றையும் அழித்து ஒழித்து ஜெயம் கொள்ளும்படியாக செய்வார். அப்படிப்பட்டவரை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் முன்னே சென்று ஜெயமெடுத்தாரே. ஆம் ஆண்டவரே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொல்லி வாசிக்கிற வண்ணமாகவே இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுக்கு யாராயிலும் ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாங்களோ, எங்க வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் இல்லை, எங்கள் வாழ்க்கையில எங்கள் குடும்பத்துல பிரச்சனைகள் மிகுந்ததா இருக்கிறது, சாபம் மிகுந்ததா இருக்கிறது, வியாதிகள் நிறைந்ததா இருக்கிறது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருப்பார் என்று சொன்னால், இந்த நாளிலே ஆண்டவரே வாயிலை திறந்து அறிக்கை பண்ணும் பொழுது பெரியவராகிய நீர் ஜெயத்தை கொடுத்து நடத்தும்படியாய் உம்முடைய அன்பின் கரத்துல விட்டு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed